பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சற்றே நீங்கள் கூர்ந்து பாருங்கள். அப்படி என்றால் கவனித்து பாருங்கள். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று தெசலோனிக்கேயர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதியிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். ஏன், என்னை கூட நான் ஒப்பிட்டு சொல்ல முடியும். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு எதிர்ப்பதமாக சில நேரங்களிலே மனிதர்கள் செய்த நற்கிரியைகள், நன்மைகள், இவைகள் எல்லாவற்றிற்கும் நாமும் ஏதாயிலும் கைமாறு செய்துவிட வேண்டும் என்று சொல்லி அநேக நன்மைகளை அநேகருக்கு, திக்கற்றவர்கள், விதவைகள், இப்படி போன்ற அநேகருக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை. சில நேரங்களில் இதெல்லாம் ஏன் செஞ்சோம் அப்படின்னு தோணுன்றத காட்டிலும் இப்படியெல்லாம் இன்னைக்கு நாம செய்திருக்கிறோம். ஆனா அந்த நன்மையை பெற்றதான நபர்கள் நன்றி உள்ளவர்களாக இல்லையே என்று சொல்லி நினைத்தது உண்டு. என்னைய நான் சொல்றேன். ஆனா வேதம் சொல்லுது, அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா, நன்மைகளை செஞ்சீங்கன்னா அதனுடைய பிரதிபலனை நீங்க கருதாம செய்யணும். கைமாறு கருதாம நாம செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மனிதர்களை, அதாவது மனித சுபாவங்கள் உடையவர்களா இருக்கிறதுனால ஒரு நன்மைகளை செய்தால் சில சந்தர்ப்பங்களில் அவைகளை சுட்டி காண்பிக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கிறது. இடத்துல சில நபர்கள் எல்லாம் நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா அவர்களுடைய பேச்சானது, அவருடைய செயல்பாடானது எனக்கு விரோதமாகவும், என்னை குறித்து தவறான ஒரு கருத்துக்களை மற்றவர்களிடத்துல பரப்பின ஒரு காரியமாகவும் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்படி பார்த்ததுனால அவர்கள் மேலே எனக்கு கசப்பு உண்டாகலை. ஏண்டா இப்படி நாம நன்மைகளை செய்து ஏன் இவ்வளவு தொந்தரவுகளை நாம ஏற்படுத்திக்கணும் நமக்கு அப்படின்னு நினைத்த காரியங்கள் உண்டு. ஆனா வேதம் சொல்லுது, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லி. நன்மைகளை யாருக்கு செய்யணுன்றதையும் சொல்லப்பட்டிருக்குது. விதவைகளுக்கு செய்யணும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு செய்யணும், அனாதைகளுக்கு செய்யணும், ஆதரவற்றவர்களுக்கு செய்யணும், இயலாதவர்களுக்கு செய்யணும், இல்லாதவர்களுக்கு செய்யணும், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா இன்னும் சொல்லணும்னு சொன்னா, நம்ம எதிரிகளுக்கு கூட நாம நன்மையை தான் செய்யணும். இயேசு சுவாமி அப்படிதான். நாம எதிராளிகளாக இருந்த போதிலும் அவர் நமக்காக நன்மை செய்தார். என்ன நன்மை தெரியுமா? அந்த நன்மையை எந்த மனுஷனாலும் இல்லை மற்ற எந்த தெய்வங்களாலும் கூட அதை ஈடுபடுத்த முடியாது, ஈடுகட்ட முடியாது. ஏன்னா தன்னையே அவர் பலியாக கொடுத்து முழு மனுக்குல பாவங்களிலிருந்து விடுதலை பெறணும்னு சொல்லி தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய முழுமையையும் அவர் கொடுத்து, நம்மளை விளக்கரையும் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். அந்த நன்மைக்கு ஈடாக வேற என்னத்தை நம்மளால செய்ய முடியும்? உண்மையிலேயே அதை நாம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த நன்மைகளுக்கு மனுஷர்கள் தீமை செய்கிறார்களா? கலங்காதிருங்க, கவலைப்படாதிருங்க. ஏன்னா மனுஷனுடைய இயல்பே அதான். வாயினால் சொல்றது, செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா அதற்கு எவ்வளவேனும் சம்பந்தமே இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறது. அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருதயத்தை நொறுக்குகிற ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் கர்த்தர், நீங்கள் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதுங்கள்னு சொல்கிறார். ஏன்னா நாம் சில நேரங்களில் அப்படி நினைக்கிறோம், நான் இவர்களுக்கு செய்தேனே, அவர்களுக்கு செய்தேனே, இவர்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்களே, இவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்களே என்று சொல்லி வேதனைப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் நம்மிடத்தில் உருவாகும். நான் கர்த்தர் இன்றைக்கு மறுபடியும் நமக்கு இந்த வார்த்தையின் மூலியமாக சொல்கிறார். விசேஷமாக இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வருகைக்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம்.
இந்த நாட்களில் நாம் இயலாதவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு நம்மால் முடிந்த நற்காரியங்களை நாம் செயல்படுத்துவோம். கர்த்தருடைய பிறப்பு நிச்சயமாக இவைகளின் மூலியமாக நீங்கள் நன்மை செய்கிறது நிமித்தம் அவருடைய நாமம் மகிமைப்படக்கூடியதாய் காணப்படும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் மூலியமாக ஆண்டவரே அப்பா, எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருக்கும்படிக்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.